மகாலிங்கம் அவர்களே, துவக்க உரையாற்றியிருக்கக்கூடிய உள்ளாட்சி தாலுகா குழுவின் செயலாளர் அருமைத்தோழர் அன்பரசன் அவர்களே, கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அருமைத்தோழர் விஆர்டி அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய தோழர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த, தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சார்ந்த, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த, எல்பிஎஃப் சார்ந்த, கல்வி கூட்டமைப்பு, ஆசிரியர் அமைப்பை சார்ந்த, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை சார்ந்த இத்தனை தோழர்கள், ஆதரவாளர்கள், தலைவர்கள் நம்மிடத்திலே எல்லா விவரங்களையும் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடியவர்கள் ஏதேனும் ஒரு வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த வட்டாரத்தில் சொந்த அலுவலகத்தை அமைக்க வேண்டும் என்பதில் பொருளாக, வார்த்தைகளாக ஆதரவு தெரிவிப்பதற்காகத்தான் நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்வில் ஒரு 3 சென்ட் இடம் வாங்குறதோ, ஒரு 500 சதுரடி 1000 சதுரடியில் வீடு கட்டுறதோ அவ்வளவு பெரிய விஷயம் அல்ல. நாடு முழுக்க, நகரம் முழுக்க பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான கட்டடங்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் ஒரு பொது உடைமை அரசியலுக்காக ஒரு அலுவலகம் அமைப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. ஒரு பக்கத்திலே தனி மனிதனுடைய வளர்ச்சி, இன்னொரு புறத்திலே இந்தியா முழுவதும் திருக்கோவில்கள் கட்டப்படுகிற போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எந்த கோயிலை எடுத்துக்கொண்டாலும் அது பாட்டுக்கு தானா வளரும். எது காரணம் என்றால், மக்களுக்கு அந்த கடவுளின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை காரணமாக எதையும் தருவதற்கு தயாராகிறார்கள். கம்யூனிஸ்டுகள் அந்த நம்பிக்கையை பெறுவதற்கான போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் இன்றைய நாள் உங்களுக்கு சொல்லிக் கொள்வது, மகாத்மாவுடைய 156வது பிறந்த நாள். பிரதமர் அவர்கள் அஞ்சலி செலுத்தி புகழ் நினைவு கூர்ந்திருக்கிறார். நாடு முழுவதும் மகாத்மாவுக்கான நிகழ்ச்சி நிரல்கள் சில நிமிடங்கள், சில வினாடிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு கவனப்படுத்துவது, 11 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய எல்லோரையும் பதம் பார்த்து விட்டது பாஜக அரசு, மோடி அவர்கள். ஆனால் மகாத்மாவை சேதப்படுத்தவே முடியவில்லை. அவரும் அந்த வேலைக்கு வரல. நேரு குடும்பத்தை போல, நேருவை போல மகாத்மாவை சேதப்படுத்துவதற்கான எந்த முயற்சியும் அவர் எடுக்கவில்லை. ஏன் எடுக்கவில்லை என்று சொன்னால், இந்தியாவில், தமிழகத்தில் அவரவர்களுடைய வயதுக்கேற்ப எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம். எவ்வளவோ அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். மகாத்மாவை பொறுத்தவரைக்கும் 2 விஷயங்களை இந்த நாளில் உங்கள் மத்தியிலே சொல்லுவது உதவிகரமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா, எந்த நாளாக இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களையாவது வைத்து அந்த நாளின் சிறப்பை, அந்த நாளில் பிறந்த இறந்த மனிதர்களுடைய சிறப்பை எல்லாம் பகிர்ந்து கொள்வதே ரொம்ப குறைஞ்சது. தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தி வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். இங்கிலாந்தில் பாரிஸ்டர் பட்டம் வாங்கி வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். தென்னாப்பிரிக்க வழக்கின் போது அவருக்கு ஒரு பெரும் தொகை வழக்கு கட்டணமாக தருகிறார்கள். நகை, பணம் எல்லாம் தர்றாங்க. அது வீட்டுக்கு வருகிற போது கஸ்தூர்பா சொல்றாங்க, நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க, இருந்த போதும் இந்த பணத்தை இந்திய நல உரிமை சங்கத்தில் ஒப்படைச்சிருங்க. எனக்கு 4 மருமகள்கள் வரப்போறாங்க. இந்த 4 பேருக்கு நான் என்ன வச்சிருக்கிறேன்னு கேட்டா, இந்த நகைகளையாவது நான் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது வீட்டில் இருக்குன்னு சொல்றான். அப்ப மகாத்மா சொல்றாரு, உலகத்தில் நாம் வாழ்ந்ததற்கான எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது. ஏன் மகாத்மா அப்படின்னு சொல்றேன்னா, எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது. அப்படி வாழ்ந்த மனிதனுக்கு 70 நாடுகளில் சிலை, 140 நாடுகளில் ஏதோ ஒரு வகையில் ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஏன் இது இவ்வளவு மகத்துவம் எப்படி மனித வாழ்க்கையில் ஒருவர் பெறுகிறார் என்று சொன்னால், அது மற்றவர்களுக்கான வாழ்க்கை. வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களுக்காக, சமூகத்திற்காக. என்னை போன்றவர்கள் எல்லாம் 30 கோடி மக்களை ஜனநாயக அரசியலுக்கு முன்னெடுத்து வந்ததுங்கிறது அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பங்களிப்பு இந்திய அரசியல் சூழல். இந்த நாளில்
இப்படிப்பட்ட பணியை நாம் துவங்கி இருக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை நான் உங்களுக்கு பெரிதாக சொல்லி விளக்க வேண்டியதெல்லாம் இல்லை. ஒரு சின்ன உதவிக்காக சென்னையில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பருக்கு போன் பண்ணியிருந்தேன். அவர் சொன்னாரு, நான் சொன்ன உடனே சரினாரு. அடுத்த போன் அவர் எடுக்கல. நான் ஒரு நாள் கழிச்சு நான் கூப்பிட்டு ஒரு பதிவு தான் போட்டேன். ஐயா, மனித வாழ்க்கையில் தனி மனிதர்கள் அறிவோடும் பண்போடும் இருப்பது அவரவருடைய முயற்சி, பணத்தோடு இருப்பது, ஆள்பலத்தோடு இருப்பது, இதெல்லாம் நாட்டில் சாதாரணமான விஷயம். சமூகம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கம்யூனிஸ்ட் இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும். எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், எத்தனை மாடிகளை வேண்டுமானாலும் கட்டிக்கலாம், எத்தனை ஆட்களை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம், எவ்வளவு பணமும் அறிவும் கூட இருக்கலாம். ஆனால் சமூகம் பாதுகாப்பாக இல்லை என்று சொன்னால் எல்லாம் ஒரு நாள் கனவாக மாறிவிடும் என்பதை மனதிலே கொண்டு இடதுசாரி இயக்கம் கட்டக்கூடிய இந்த சின்ன முயற்சிக்கு ஒரு உண்மை எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இந்தியாவில் எந்த அரசியல் இயக்கத்துக்கு கூடுதலான சொத்துக்கள் இருக்கிறது என்று எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களை கேட்டாலும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்று கண்ணை மூடிட்டு சொல்லிட்டு போயிடுவார். அவ்வளவு சொத்துக்களை இந்த நாட்டில் இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும். இதுதான் எல்லோருக்கும் எல்லாம் என்பதிலே மிக உறுதியாக ஒரு தெளிந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் என்கிற முறையில் இந்த இயக்கத்திற்கான அலுவலகங்கள் என்பது நாடு முழுக்க விரிந்து பறந்திருக்கிறது. பொள்ளாச்சியினுடைய நீண்ட கால குறை சொந்த அலுவலகம் இல்லாதது என்பது அது சரியானதல்ல என்கிற முறையில் தோழர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பெருமுயற்சி எடுத்திருக்கிறார்கள். இந்த அலுவலகம் அமைய வேண்டும். பொள்ளாச்சி மக்கள் சந்திக்கக்கூடிய அத்துணைக்கும் இங்கே ஒரு தீர்வு இருக்கிறது என்கிற நம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையில் இந்த அலுவலகம் செயல்படும் என்று சொல்லி நிதி கொடுப்பதற்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட குழுவின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி உங்கள் பேராதரவை தாருங்கள் என வேண்டுகோள் விடுத்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்.